அண்மை செய்தி. திமுக நிர்வாகி ஞானசேகரின் கூட்டாளியான பொள்ளாச்சி முரளி கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதை நாம் தற்பொழுது அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரனின் கூட்டாளி தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதனை நாம் தற்பொழுது அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். திமுக நிர்வாகி ஞானசேகரனின் கூட்டாளியான பொள்ளாச்சி முரளியை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். அதனை நாம் தற்பொழுது அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை சம்பவத்தில் திமுக நிர்வாகி ஞானசேகரன் ஏற்கனவே கைதான நிலையில் தற்பொழுது அவரது கூட்டாளியான பொள்ளாச்சி முரளியை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இது தொடர்பான விரிவான விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் ராம்குமார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். ராம்குமார், பொள்ளாச்சி முரளியை எங்கு வைத்து எப்போது போலீசார் கைது செய்திருக்கிறார்கள்? முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக சிகாமணி, அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட கூட்டூர்புரத்தை சேர்ந்த திமுக பிரமுகர் ஞானசேகரன் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம், அதாவது பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு முன்னர் பல்வேறு கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டிருக்கிறார். குறிப்பாக பள்ளிக்கரணை, ஆலந்தூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் வீடு புகுந்து கொள்ளையடிக்கும் சம்பவத்தை அரங்கேற்றி இருக்கிறார்கள். இந்த சம்பவத்தில் ஏற்கனவே 187 சவரன் தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. ஞானசேகரன் கொள்ளையடித்த பணத்தை ஆலந்தூரை சேர்ந்த குணால் என்ற வியாபாரியிடம் விற்றதாக அவரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் கடந்த 2022ஆம் ஆண்டு பள்ளிக்கரணையில் நடைபெற்ற கொள்ளை சம்பவங்களில் தொடர்புடையதாக ஞானசேகரனுடன் சேர்ந்து கொள்ளையடித்ததாக வந்த புகாரின் அடிப்படையில் பொள்ளாச்சி முரளி என்ற ஒரு ரவுடியை கைது செய்திருக்கிறார்கள். இந்த ஞானசேகரன் மற்றும் முரளி இருவரும் இணைந்துதான் சென்னை உள்ளிட்ட பல இடங்கள்ல கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றி இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் பொள்ளாச்சியில் சென்று தனிப்படை போலீசார் முரளியை கைது செய்திருக்கிறார்கள். இந்த கொள்ளை சம்பவத்தில் ஞானசேகரன் மற்றும் ஏற்கனவே நகை வியாபாரி குணால் மற்றும் தற்போது பொள்ளாச்சி முரளி ஆகிய 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சிகாமணி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராம்குமார்.